வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். டுடே டாபிக் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் டென்ஸை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பாஸ்ட் ஃபார்ம்ல சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போன வீடியோல போட்டிருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அதே பாஸ்ட் டென்ஸ் தான், அதே பாஸ்ட் ஆக்ஷன் தான். பட் ஹவு டு ஃபார்ம் தி சென்டென்ஸ் ஃப்ரம் டிட். இன்னைக்கு டிட்டை வச்சு எப்படி சென்டென்ஸை, அதாவது பாஸ்ட் டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். This video is not enough to your spoken English. If you want to speak fluency, you must practice daily. This video is one kind of key to your spoken. Practice is only way to getting your spoken English. So practice is must. சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது டிட்ல பாஸ்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். டிட்டை வச்சு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, இப்போ கொஸ்டினை ஃபார்ம் பண்றோம்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல என்ன வரும் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் வரும், WH கொஸ்டின்ஸ் வரும், இந்த மாதிரி வரும். பட் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்றோம்னா ஸ்டார்டிங்ல என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன? அந்த 7 இது என்னென்னது? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது எல்லாமே என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கன்ஃபார்மா வரணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா டிட். டிட் வச்சு எழுதும்போது நம்ம வெர்ப்ல வந்து வெர்ப் 1 ஃபார்மேஷன் தான் வரும், அதாவது பிரசன்ட் ஃபார்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, வெர்ப் 1 ஃபார்மேஷன் தான் வரும். ஓகேங்களா? டிட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த சென்டென்ஸ்ல டிட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன வராது அப்படின்னா வெர்ப் 2 ஃபார்மேஷன் வராது, வெர்ப் 1 ஃபார்மேஷன் தான் வரும். அது என்ன வெர்ப் 1 வெர்ப் 2 அப்படின்னா, இப்போ go, went, gone. இது வெர்ப் 1 ஃபார்மேஷன், வெர்ப் 2 ஃபார்மேஷன், வெர்ப் 3 ஃபார்மேஷன். அப்போ டிட்னு வந்துட்டா நம்ம என்ன போடணும்? டிட் go. ஓகே, டிட் go தான் வரணும். ஓகே, இங்க வந்து என்ன வரக்கூடாது அப்படின்னா டிட் went அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி வந்தா அந்த சென்டென்ஸ் வந்து ராங். சோ டிட்னு வந்துட்டா என்னதான் வரும்? டிட்னு வந்தா டிட்டோட வெர்ப் 1 ஃபார்மேஷன் தான் வரும். ஓகேங்களா? சோ டிட்டோட வெர்ப் 1 ஃபார்மேஷன். அப்படி இல்ல நான் டிட்டோட வெர்ப் 1 ஃபார்மேஷன் போடல அப்படின்னா நீங்க வெர்ப் 2 ஃபார்மேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெர்ப் சென்டென்ஸ்க்கு வெர்ப் 1 போடுறதா இருந்தா டிட் போடுங்க, வெர்ப் 2 ஃபார்மேஷன் போடுறதா இருந்தா நீங்க டிட் தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது பாஸ்ட் ஆக்ஷன் சொல்லணும். இதுதான் ஃபார்மேஷன். ஒரு பேசிக் சென்டென்ஸை நீங்க உருவாக்கணும், அதுவும் பாஸ்ட் ஃபார்ம்ல உருவாக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பேசிக். என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணும், அடுத்து டிட் ஃபார்மேஷன்ல நம்ம பாக்குறதுனால டிட் யூஸ் பண்ணிருக்கோம். டிட் யூஸ் பண்ணும்போது வெர்ப் 1 ஃபார்மேஷன் தான் வரும். இல்ல நான் டிட் யூஸ் பண்ணாம எழுத போறேன் அப்படின்னா நீங்க வெர்ப் 2 ஃபார்மேஷன் போட்டு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், மீனிங் மாற போறது கிடையாது. அடுத்து வெர்ப் பாஸ்ட் ஆக்ஷன் எழுதிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபார்மேஷன். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். இப்ப டிட் சொல்றோம் இல்லையா, டூ, டிட், டன். இதுவும் டூ, டிட், டன். ஓகே, டூ, டிட், டன். டூ வந்து பிரசன்ட், டிட் வந்து பாஸ்ட், அண்ட் டன். டன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் ஃபார்ம். அப்ப டிட்ங்கிறது இங்க இதுலயே என்ன வந்துருச்சு, இந்த வெர்ப்லயே என்ன வந்துருச்சு அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ்னு தெரிஞ்சாச்சு. இந்த டிட் இருக்கு இல்லையா, இந்த டிட்டை வந்து நம்ம என்ன வெர்ப்னு சொல்வோம்? அது வந்து மெயின் வெர்ப் கிடையாது. அது என்னது? மெயின் வெர்ப் கிடையாது. அது என்ன வெர்ப்? ஹெல்பிங் வெர்ப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சென்டென்ஸோட பார்க்கலாம், கிளியரா இருக்கும். I saw something. நான் ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. இந்த டென்ஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு. I saw something, நான் ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இங்க saw வந்திருக்கு இல்லையா, இப்ப பாருங்க saw வந்திருக்கு. என்னன்னா வெர்ப் 2 ஃபார்மேஷன்ல இருக்கு. இல்ல நான் அப்படி எழுதல, நான் வந்து நார்மலா எழுதுற மாதிரி எழுத போறேன், இல்ல டிட் போட்டு எழுத போறேன் அப்படின்னா நீங்க I did see something. நான் ஏதோ பார்த்தேன்
அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, நான் ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஐ டிட் see something அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல ஐ saw something அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே மீனிங் ஒண்ணுதான். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நார்மலா இருக்கு. டிட் ஃபார்ம்ல எழுதும் போது ஐ டிட் see something அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே, நானு ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இத அப்படியே கொஸ்டினா மாத்தணும். அப்படியே என்னது டிட்ட முன்னாடி கொண்டு வந்துடுறதான். டிட் யூ, இங்க ஐ வந்து என்ன வந்துரும், சப்ஜெக்டா இங்க மாறும்போது யூ. அப்போ நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் யூ. ஓகே, டிட் யூ. டிட் வந்துட்டனால இங்க கொஸ்டின்ல என்னதான் வரும், வெர்ப் ஃபார்மேஷன் தான். டிட் யூ see, இங்க சம்திங் சொல்லக்கூடாது. நீ ஏதாவது பார்த்தையா அப்படின்ற, அதாவது நீங்க கொஸ்டின் கேட்கும்போது நான் ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க சம்திங் யூஸ் பண்ணோம். பட் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது டிட் யூ see anything, நீ ஏதாவது பார்த்தையா அப்படின்னு கேட்கறது. டிட் யூ see anything, நீ ஏதாவது பார்த்தையா. அப்போ நீ ஏதாவது பார்த்தையா அப்படின்னு கேட்கும்போது இது கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் மாறிடுது. டிட் யூ see anything, நீ ஏதாவது பார்த்தையா அப்படின்னு கேட்கறது. எஸ், இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதும்போது எஸ், எஸ் ஐ டிட் see something, நானும் ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுவே நீங்க நெகட்டிவ் சென்டென்ஸா சொல்லும் போது நோ, ஐ டிடன்ட், ஐ டிடன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஐ டிடன்ட் anything, I didn't see anything, I didn't see anything அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே இத வேற சென்டென்ஸ்லயும் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா I saw, ஏன்னா இங்க டிட் போடல இல்லையா வெர்ப்ல, அதனால saw. I saw nothing, நான் எதுவும் பார்க்கல. ரெண்டுக்கு மீனிங் ஒண்ணுதான். ஓகே, நான் எதுவுமே என்னது I didn't see anything, நான் எதுவுமே பார்க்கல. I saw nothing, நான் எதுவும் பார்க்கல. ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். பட் அந்த ஃபார்மேஷன் தான் மாறி இருக்கு. சரியா? நெகட்டிவ் ஃபார்ம்ல क्वेश्चन கேட்கணும். அப்போ didn't he see nothing, நீ எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேக்குறது. see nothing, இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். didn't he see nothing, நீ எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து no, I didn't see anything அப்படின்னு எழுதலாம். இல்லனா no, I saw nothing அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே இதுக்கு ஆன்சர் தான். இப்போ டிட்ட வச்சு எப்படி क्वेश्चन பண்றது, அந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மீனிங்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், அதோட ஃபார்மேஷன் மட்டும் தான் மாறுதே தவிர அந்த ஒரே அர்த்தம் தான். எல்லாமே என்னது ஒரே அர்த்தத்துல, பாத்தியா, பார்த்தேன், பார்க்கல, எல்லாமே என்னது ஏதோ பார்த்தேன், ஏதோ பார்க்கல, இல்ல ஒன்னும் பார்க்கல, எல்லாமே என்னது பாக்குறதுதான் சொல்றாங்க. சோ எல்லாமே மீனிங் ஒண்ணுதான். பட் அந்த டைப் மட்டும் தான் மாறுது. இன்டராக்டிவ் क्वेश्चन பாக்குறோம், நெகட்டிவ் இன்டராக்டிவ் क्वेश्चन பாக்குறோம், அது எஸ் ஆர் நோ ஆன்சர் பாக்குறோம். இதுவே நெகட்டிவ் ஆன்சரையும் பாக்குறோம். அப்போ ஃபார்மேஷன் எல்லாம், அதாவது ஃபார்மேஷன் தான் மாறுதே தவிர மீனிங்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். Did you agree? Did you agree with his proposal? Did you agree with his proposal? நீ அவனுடைய proposal agree பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா, அவன் ப்ரொபோஸ் பண்ணான் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு. Did you agree with his proposal? அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறது. இப்போ நம்ம ஆன்சரை எழுதும் போது என்ன எழுதணும், did you வந்திருக்கு. சோ அதை நம்ம அப்படியே மாத்தி எழுதணும். ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எஸ், எஸ் I, okay, yes I did. இங்க did தான் verb formation. ஓகே, இது என்னது verb 2 ஃபார்மேஷன்ல இருக்கு. did இங்க verb 2 ஃபார்மேஷன்ல இருக்கிறதுனால இதுக்கு தனியான verb எதுவும் கிடையாது. yes I did agree, I did agree with his proposal. Yes, I did agree with his proposal. நான் அவனுடைய ப்ரொபோசலை என்ன செஞ்சிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, அதனால அவனுடைய ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இல்ல நோ, நோ அது டிட் யூஸ் பண்ணதா அப்படியே டிடன்ட் மாத்த போறோம், அவ்வளவுதான். நோ ஐ டிடன்ட், இல்ல ஐ டிடன்ட், நோ ஐ டிடன்ட் agree with his proposal. அவனுடைய proposal எனக்கு அவனை பிடிக்கல, அதனால என்ன செய்யல, அவனுடைய proposal அக்செப்ட் பண்ணிக்கல. No, I didn't agree with his proposal. அவனை எனக்கு பிடிக்காதனால அவனுடைய proposal நான் அக்செப்ட் பண்ணிக்கல. இது நெகட்டிவா நம்ம எப்படி கேக்குறது,
கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல did you agree அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா? இப்ப எழுதும் போது didn't you agree, didn't. இப்ப நீங்க கொஸ்டினை கேட்கும் போது didn't you agree, didn't you agree with his proposal. நீ அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறது. கொஸ்டின் தான் மாறுது. ஓகே, முதல்ல அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு எஸ் ஐ என்னது எஸ் ஐ டிட் அக்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நோ ஐ டிடன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ கொஸ்டினை நம்ம எழுதும் போது didn't you agree with his proposal, அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது டிட் போட்டோம். அக்செப்ட் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது didn't அப்படின்னு போட்டோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஒரு டிட்ட வச்சு கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி தான். நீங்க நார்மலா ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்றீங்களோ அதை அப்படியே டிட் போட்டு மாத்த போறீங்க. That is the did form of the sentence. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். டிட்ட வச்சு கொஸ்டினை மேக் பண்றது ஈஸி. அப்படி டிட்ட வச்சு யாராவது கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இதுலயே நம்ம இதை வச்சு WH கொஸ்டினா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ரொம்ப ஈஸி தான். நம்ம இதை அப்படியே டிட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், WH கொஸ்டினை ஆட் பண்ணோம்னா அவ்வளவுதான், இது WH கொஸ்டினா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், did you agree with his proposal, அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறது. did you agree, அவனுடைய ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது did you agree அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். why did you agree, இந்த why ஆட் பண்ணுங்க. why did you agree. அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன வந்துருச்சு, அவ ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா அவ ஆல்ரெடி அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி என்னது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் why did you agree with his proposal, நீ ஏன் அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறது. சோ why, அவ்வளவுதான். ஓகே, ஏன் நீ அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறது. இதையே நம்ம whyக்கு பதிலா when போடலாம். when did you agree with his proposal, எப்போது நீ அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, எப்போது அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அதுவே வேர் போட்டோம்னா எங்க அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. where did you agree with his proposal, ஏன் அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தோம். when எப்போது அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தோம். where எங்க அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எஸ் ஆர் நோ क्वेश्चनல கேட்டோம், did you agree with his proposal அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுவே நம்ம WH மாத்தும் போது அது அப்படியே மாறிடுது. why ஏன் நீ அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டோம். where எங்க நீ அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. when எப்போ அவனுடைய ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. இந்த மாதிரி நம்ம கொஸ்டினை வந்து மாத்துறோம். அவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள் தான். அப்ப WH கொஸ்டினா நம்ம கேட்கும்போது எஸ் அண்ட் நோ இதுதான் ஆன்சரா இருக்கும். பட் ஒய்னா ஏன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். வேர் எங்க அப்படின்னா எந்த பிளேஸ்ல வச்சு நீங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப பிளேஸ சொல்றோம், பிளேஸ மென்ஷன் பண்றதுக்காக வேர் யூஸ் பண்றோம். வென்னா எப்போது, அந்த நேரத்தை நம்ம கேட்கிறோம். ஓகே, எப்ப நீங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரி நம்ம கேட்கிறோம். அந்த கொஸ்டினை நம்ம ஆட் பண்ணும்போது WH கொஸ்டின்ல உள்ள ஒவ்வொரு வேர்டையும் ஆட் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட மீனிங்ஸ் வந்து மாறிடுது. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஒரு கொஸ்டினை மேக் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா ஒரு கொஸ்டின்னா அது ஒரே கொஸ்டின்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து எவ்வளவு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினை நம்ம மேக் பண்ண முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தா தான் நம்மளுக்கு யாருக்காவது கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளூவன்சி வந்துடும். சரியா? So you must practice. That is only way to get your spoken English. Okay? இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching and thank you to everything. Thank you.